சோ அவரோட வெயிட்டிங் ஒரு வீக்னஸ் இல்ல, அது அவரோட அன்பு. தேவன் யாருமே சாத்தானோட வழியில சிக்கி அழிந்து போகிறத அவர் விரும்பவே இல்ல. அதனாலதான் அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் தேவன் இன்னும் எல்லாருமே மனம் திரும்புறதுக்கான சான்ஸ் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குமே செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் தெரியும். அந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் சாத்தானுடைய கிரியைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஆட்சியில தான் சாத்தான் அழிக்கப்படுவான். அப்ப it will be absolutely clear to all the creation that God's way is just loving and patient. சில காரியங்கள் நடக்கணும்னு இருக்கு. அதனாலதான் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. தேவனுடைய அன்பையும், தேவனுடைய பொறுமையையும், தேவனுடைய நீதியையும் வெளிப்படும் விதமாக தான் இது எல்லாமே நடந்தேறிட்டு இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்ஃபிளிக்ட், கிரேட் கான்ட்ரோவர்சியா சாத்தானுக்கும் ஜீசஸ்க்கும் பிட்வீனா போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அன்போடும் பொறுமையோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்யறாரா, இல்ல அவர் பயத்தை காமிச்சு அவரோட பலத்தினால ஆட்சி செய்யறாரா அப்படிங்கறதுதான். சோ அவரோட பிள்ளைகளாகிய நம்ம சத்தரோட கிரியைகள்னால சஃபர் ஆகும் போது கூட அவரோட ஆன்சர், அவரோட பதில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல கூட நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா நம்ம கூட இருந்து அதை மேற்கொள்றதுக்கான கிருபையை தான் அவர் கொடுக்கிறாரு. இந்த இடத்துல கூட அவரோட லவ் அண்ட் மர்சி தான் வெளிப்படுது. சோ எல்லா காரியங்களும் சாத்தான் ஜீசஸ் மேல வச்ச அக்யூசேஷனுக்கு ஒரு பதிலா இருக்கு. சோ இட் ஆல் ஷோஸ் ஹவு டீப் ஹிஸ் லவ் இஸ் அண்ட் கிவ் எவ்ரிஒன் தி ஃப்ரீடம் டு சூஸ் ஹிம் வித்அவுட் எனி பிரஷர். Amen.